குலோத்துங்க சோழன் பொம்சியு 1070 முதல் 1122 வரை ஆட்சி செய்த சோழப் பேரரசின் முக்கிய பேரரசர்களில் ஒருவர். அவரது நீண்ட ஆட்சி சோழ சாம்ராஜ்யத்தின் உள்நாட்டு அமைதி, நிர்வாக மேம்பாடு மற்றும் பின்னணியில் வீழ்ச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. பொம்சியு 1070இல் அதிராஜேந்திர சோழனின் மரணத்திற்குப் பிறகு ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்புக்குப் பிறகு குலோத்துங்கன் அரியணை ஏறினார். அவரது ஏற்பாடுகள் சோழப் பேரரசை மீண்டும் நிலைநிறுத்தின. இராஜேந்திர சாளுக்கியன் என்ற பெயரில் பிறந்த அவர் சோழ மற்றும் கீழை சாளுக்கிய மரபுகளின் கலப்பின இளவரசர் ஆவார். அவரது தந்தை கீழை சாளுக்கிய மன்னன் ராஜராஜ நரேந்திரன், தாய் சோழ இளவரசி அம்மாங்கை தேவி ஆகியோரின் மகன். அவர் தனது இரட்டை பாரம்பரியத்தை பயன்படுத்தி சோழ மற்றும் கீழை சாளுக்கிய சாம்ராஜ்யங்களை ஒன்றிணைத்து சாளுக்கிய சோழப் பேரரசை உருவாக்கினார். இராஜகேசரிவர்மன் குலோத்துங்க சோழன் என்ற பட்டத்தை ஏற்று தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். குலோத்துங்கனின் ஆட்சிக் காலத்தில் சோழர்கள் இலங்கையின் வடக்கு பகுதியையும் வேங்கி பகுதியையும் எதிரிகளிடம் இழந்தனர். இந்த இழப்புகள் சோழ செல்வாக்கை சற்று பலவீனப்படுத்தின. குறிப்பாக சிங்களவர்களின் எழுச்சியான் இலங்கையில் சோழர்களின் நேரடி கட்டுப்பாடு சவாலுக்குள்ளானது. சோழர்கள் முன்பு வட இலங்கையை ஆழ்ந்தாலும் இது மாற்றம் அடைந்தது. வேங்கி பகுதியும் மேற்கு சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே தொடர்ச்சியான மோதலாகவே இருந்தது. அவரது மகன் விக்கிரம சோழன் வேங்கி அரச பிரதிநிதியாக இருந்தபோது மேற்கு சாளுக்கியர்கள் அதை கைப்பற்றினர். இந்த இழப்புகள் இருந்த போதிலும் குலோத்துங்கன் கலிங்கத்திற்கு எதிரான படையெடுப்புகள் மூலம் சோழர்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தினார். ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி இந்த வெற்றிகளை கொண்டாடுகிறது. அவர் மேற்கு சாளுக்கியர்கள் மற்றும் ஹொய்சாளர்களுடன் பல போர்களில் ஈடுபட்டு தக்காணத்தில் சோழர்களின் செல்வாக்கை விரிவுபடுத்தினார். இந்த இராணுவ நடவடிக்கைகள் பேரரசின் வலிமையை உறுதிப்படுத்தின. குலோத்துங்கன் ஒரு சிறந்த நிர்வாகியாக அறியப்படுகிறார். அவர் சுங்கத்தவிர்த்த சோழன் என்ற பட்டத்தை பெற்றார். அவரது ஆட்சி நிர்வாக சீர்திருத்தங்களால் பிரகடமானது. அவர் சுந்தரச் சோழன் கூடுதல் வரி போன்ற சில வரிகளை ரத்து செய்வதன் மூலம் குடிமக்கள் மீதான சுமையை நீக்கினார். மேலும் உள்ளூர் சபைகளுக்கு சுயாட்சி அளித்தார். இது உள்ளூர் மக்களை ஊக்குவித்து மத்திய சுமையை குறைத்தது. அவரது கடற்படை வணிக நடவடிக்கைகளை ஆதரிப்பதிலும் ராஜ்யத்தின் கடல்சார் செல்வாக்கை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தது. சீனா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் வர்த்தகத்தை ஊக்குவித்து செழிப்பை அதிகரித்தது. குலோத்துங்கன் கலை, கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்தின் சிறந்த புரவலராக இருந்தார். அவரது ஆட்சி கலாச்சார செழுமையை தக்கவைத்தது. சைவம், வைணவம் மற்றும் பௌத்த நிறுவனங்களுக்கு ஆதரவளித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயில், கும்பகோணம் ஐராவதேசுவரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற கோயில்களுக்கு விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன. மேலும் கலிங்கத்து பரணி போன்ற காவியங்கள் இயற்றப்பட்டன. குலோத்துங்கன் இன் நீண்ட ஆட்சி சோழப் பேரரசின் உறுதிப்பாட்டிற்கு முக்கியமானது என்றாலும் அவரது பிற்காலங்களில் வீழ்ச்சியின் அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின. அமைதி விரும்பிய அவர் தேவையற்ற போர்களை தவிர்த்தார். பாண்டை நாட்டுடன் ஏற்பட்டு தொடர்ச்சியான பிரச்சினைகள் மற்றும் சிங்கள சக்தியின் எழுச்சி ஆகியவை சோழர்களின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தின. இலங்கை மற்றும் பாண்டிய பிரதேசங்கள் கையை விட்டு நழுவின. குலோத்துங்கனுக்குப் பிறகு வாரிசு பிரச்சினைகள் மற்றும் உள்நாட்டு சண்டைகள் சோழ சாம்ராஜ்யத்தை மேலும் பலவீனப்படுத்தின. இது படிப்படியான வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள் மற்றும் காக்கதியர்கள் போன்ற அண்டை நாடுகளின் எழுச்சியும் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பங்களித்தது. தொடர்ச்சி அத்தியாயம் 9 இல்